புதுக்கோட்டை மாவட்டத்தில் வல்லத்திராக்கோட்டை எனும் ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழக அளவில் மட்டுமல்லாமல் ஏன் இந்திய அளவிலே கூட தெரிந்த புகழ்பெற்ற ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழக அரசியல் வானிலே வலம் வந்தவர் அருமை அண்ணன் ஆரம்பி அவர்கள். சிறுவயதில் நாடகங்களில் நடிக்க தொடங்கி அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நெருக்கமான அவருடைய மனச்சாட்சியாக நிழலாக திகழ்ந்தவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். புரட்சி எம்ஜிஆருடைய அமைச்சரவை, செல்வி ஜெயலலிதா அமைச்சரவை போன்ற அமைச்சரவைகளில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தாலும் அரசியலிலே ஒழுக்கமானவராக, மிகுந்த நாணயம் மிக்கவராக, ஒரு நேர்மையான அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்து அருளாளர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு ஆன்மீக பணிகளை ஆற்றியவர். கம்பன் கழகம் போன்றவற்றில் பங்கேற்று தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். திரையுலகிலே எம்ஜிஆருடைய நிறுவனத்திலேயும் அதற்கு பிறகு தானே சத்யா மூவிஸுங்கிற நிறுவனத்தை தொடங்கியும் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பெரிய நட்சத்திரங்களை கொண்டு பல வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகிலேயும் புகழ்படி நாட்டியவர். இப்படி அவர் தோன்றிய துறைதோறும் அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்திலேயும் புகழ்கொடி நாட்டியவர். மிக எளிமையானவர், அன்பானவர், நேர்மையானவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியை தொடக்கத்திலே கட்டமைத்தவர். வரிசையாக எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, டாக்டர் கலைஞர், அதுக்கு முன்னாலே பேரறிஞர் அண்ணா, பெரியார், இப்படி பலரோடும் அணுக்கமாக நெருக்கமாக பழகி அரசியலிலே தன் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அண்ணன் ஆரம்பி அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நேர்மையானவரை, நெறியாளரை தமிழ்நாட்டு அரசியல் இழந்திருக்கிறது. இது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பேரிழப்பாகும். கடந்த 50 ஆண்டுகளாக அவரோடு நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றிருந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய நஷ்டமாகும், இழப்பாகும். அண்ணன் ஆரம்பி அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை துயரோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாழுகிற அவருடைய துணைவியார், அன்னியார் மற்றும் அவருடைய மகன்கள், மகள்கள், குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நேற்று கூட அறிக்கையில் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இது மாதிரி அண்ணன் ஆரம்பி போன்ற பல தலைவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் ஏறக்குறைய 98-99 வயது வரை அவர் பொது வாழ்க்கையிலே உயிரோடு இருந்து வாழ்ந்து தன்னுடைய இளமை காலம் தொட்டு 12 வயசுலேருந்து 98 வயசு வரைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். எனவே அவருக்கு அடக்கம் செய்கிற போது, நல்லடக்கம் செய்கிற போது அரசு இறுதி மரியாதையோடு நல்லடக்கம் செய்தால் அது பெருமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஆரம்பி அவருடைய உடலடக்கம் நடக்கிற போது அரசு மரியாதை செய்யப்பட வேண்டும், அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.